தமிழகத்தில் சாதி எதிர்ப்பு, சமூக சீர்திருத்தம், சமத்துவத்திற்காக போராடி ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமை குரலாய் ஒலித்து தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்ற உயரிய கொள்கையின்படி வாழ்ந்த ஐயா திரு வைகுண்டசாமிகள் அவர்களுடைய 194வது அவதார தினம் மார்ச் 4, 2026 அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. திரு வைகுண்டசாமி ஐயா அவர்களுக்கு திருச்செந்தூரில் அவதாரம் கிடைச்சது. ஸோ மாசி 20 கொல்லம் ஆண்டு 1008. நம்ம வருடத்தில் சொல்லணும்னா மாசி 20 1833ஆம் ஆண்டு திருச்செந்தூர் கடலில் நாராயணன் லக்ஷ்மி அருள் கிடைத்ததாக சொன்னார். திருச்செந்தூர் கடலில் இருந்து நாராயணனோட அவதாரமாகவே திரு ஐயா வைகுண்டசாமிகள் அவர்கள் வெளிவந்தாங்க. ஸோ அதனால் திருச்செந்தூரை அவதார பதி அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு அவதாரம் கிடைத்த மாசி 20 ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய அவதார தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஐயாவோட போதனைகளில் வழிபாடுகளில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல புலால் மறுத்தல், 2வது துவையல் பந்தி அல்லது துவையல் தபசு, 3வது பார்த்திங்க அப்படின்னா முத்தரி கிணறு என்று சொல்லப்படக்கூடிய சமத்துவ கிணறு, 4வது திருநாமம் இடுதல், 5வது தலைப்பாய் அணிதல், 6வது கண்ணாடி முன்பு நின்று வழிபடுதல். இந்த தலைப்பாய் அணிதல் இருக்கு இல்லையா, அது அந்த காலகட்டங்களில் எல்லாராலையும் அணிய முடியாது. ஐயா அவர்கள் அதை ஒரு சமூக சீர்திருத்தமாகவே செஞ்சாங்க. அதை தான் சொல்லுவாங்க, இடுப்பில் கடந்த துண்டை தலையில் கிரீடமாக மாற்றினவர் ஐயா திரு வைகுண்டசாமிகள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயாவோட சமூக சீர்திருத்தங்களில் முக்கியமான விஷயங்கள் 2. 1, அந்த காலகட்டங்களில் எல்லாருக்கும் பொது கிணறுகளில் நீராட உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய பதிகளில் முத்தரை கிணறு அப்படிங்கிற சமத்துவ கிணறு ஏற்படுத்தி எல்லாரையும் நீராட அனுமதித்தார். 2வது சமபந்தி உணவு கூடங்கள் ஏற்படுத்தி எல்லா மக்களையும் ஒரே இடத்துல உணவருந்த ஏற்பாடும் செஞ்சார். இதை தாண்டி இவருடைய கொள்கைகளில் ரொம்ப முக்கியமானது, கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கியே எரியும் தீபத்தை போல விளக்கின் ஒளியாய் வீரத்தனமாய் இருங்கள்னு சொன்னார். 2வது பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் அறப்பணியாற்று அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களையும் விமர்சித்தாங்க. திருவிதாங்கூர் அரசரையும் ஆங்கிலேயரையும் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பேய் வெள்ளை பேய் என்று விமர்சித்தாங்க. அந்த காலகட்டங்களில் முக்கியமாக சாதி எதிர்ப்பு, சமத்துவம், தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே ஐயா அவர்கள் பாடுபட்டாங்க. ஐயா அவர்களுடைய தலைமை பதி அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் இருக்குது. நன்றி.